நேற்றைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு விதமான விமர்சனங்கள், ஆதரவு எல்லாமே வருது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடும்போது சில விஷயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்குது, சில விஷயங்கள் ஏமாற்றத்தை தருது, கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஏமாற்றத்தை தருது, எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் 27, 28 மாவட்டம் பேரே வரலையே. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38 மாவட்டங்கள் இருக்குல்ல. 10 மாவட்டத்தை தாண்டி எந்த மாவட்டத்து பேரை கூட உச்சரிக்கல முதலமைச்சர், நிதியமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் பட்ஜெட் செய்யும் போது. அதை கேட்கணும்ல. திமுக அவங்க வந்து தனக்கான அதிகாரத்தை தூக்கி தார வைக்கிறாங்க. திமுக கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 படி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்கன்றோம். அதை தூக்கி மத்திய அரசுட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு ஐயோ அம்மான்னு கத்துறாங்களே இவங்க. என்ன இப்போ நாடகம் ஆடுறாரு மு.க. ஸ்டாலின், மிக தெளிவாக நாடகம் ஆடுறாரு. நேற்று கேட்குறாங்க பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிற கைட்லைன் வேல்யூஸை குறைக்கணும், அதை பற்றி கேட்கும்போது இல்லை அது புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த கேள்வியை புரிஞ்சிக்காம வேற ஒன்று பேசுறாரு. இந்த அதிகாரம் எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு இல்லவே இல்லைன்னு ஏன் ஓடுறாரு மு.க. ஸ்டாலின்? யாருக்கு பயப்படுறாரு? சமூக நீதினு பேசக்கூடிய திமுகவா பயப்படுது நினைக்கிறேன். ஆமா, சமூக நீதிக்கு பேசிச்சு. என்ன செஞ்சிருச்சு? சமூக நீதி சம்பந்தமா தானா கொடுத்துட்டாங்களா கோரிக்கை? தானா அப்படியே தானாவே ஒரு நாள் திடீர்னு காலைல ஏஞ்சி கலைஞருக்கு ஞானோதயம் வந்து கொடுத்தாரு. அதை சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு வினோபா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு விதமான விமர்சனங்கள், ஆதரவு எல்லாமே வருது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடும்போது சில விஷயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்குது, சில விஷயங்கள் ஏமாற்றத்தை தருது, கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஏமாற்றத்தை தருது, எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சரியான தரவுகளை சொல்லுவாங்க. 2024 பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு பட்ஜெட் போட்டாங்கல்ல, அந்த பட்ஜெட் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட்டுன்னு அப்பயும் சொன்னாங்க. வேலைவாய்ப்புக்கு சம்மந்தமாக, தொழில் முனைவோருக்காக, விவசாய சம்மந்தமாக எந்த ஒரு 2 பட்ஜெட்டுக்குமே சொன்னாங்க மருத்துவர் ஐயா. தமிழ்நாடு போட்ட பட்ஜெட்டில் எந்த விதமான புது விஷயமும் இல்லை. மகளிருக்கான பட்ஜெட்டுன்னு ஒரு 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 ஜார்கன் ஒன்று சொன்னாங்களே தவிர, நீங்கள் சாராய கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து மகளிருக்கான பட்ஜெட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டையும் மருத்துவர் ஐயா வந்து மிகப்பெரிய அளவில் சாடியிருந்தாங்க. நேற்று இந்தியா அளவில் போடப்பட்ட இது வந்து இன்டரிம் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அதுக்கான தொடர்ந்து இந்த பட்ஜெட் வந்ததில் தமிழ்நாடு சம்மந்தமாக இன்னும் சில விஷயங்களை எதிர்பார்த்துருந்தது, வரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும் பொழுது, நீங்கள் என்ன 25 எம்பிக்களாக கொடுத்தீங்க, 40க்கு 40 திமுகவுக்கே கொடுத்துட்டீங்க, அப்போ அப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சம்மந்தமாக தரவுகளோடு நான் மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சம்மந்தமாக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மனை சந்தித்து 69% இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேசும்போது இந்த கேள்வி கேட்கும்போது நான் உங்களுக்கு தரவை திருப்பி நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் 27, 28 மாவட்டம் பேரே வரலையே. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38 மாவட்டங்கள் இருக்குல்ல. 10 மாவட்டத்தை தாண்டி எந்த மாவட்டத்து பேரை கூட உச்சரிக்கல முதலமைச்சர், நிதியமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் பட்ஜெட் செய்யும் போது. அதை கேட்கணும்ல. கடலூர்லாம் கண்ணுக்கு தெரியாது, அரியலூர் கண்ணுக்கு தெரியாது, ராமநாதபுரம் கண்ணுக்கு தெரியாது, சிவகங்கை கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து சுட்டி காட்டுறது தான் அதுக்காக சொல்லுது. அது இல்லை, ஓட்டு போடாததுனால தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை. ஓட்டு போடாததுனால யூனியன் பட்ஜெட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபேவராகவும் இருப்பாங்களாம் சொல்ல முடியாது. பட் நாம் எதிர்பார்த்தது சில விஷயங்களில் வரல. ஏற்கனவே கொடுத்த சில திட்டங்களுடைய ஃபண்டுக்கெலாம் என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழக அரசுக்குன்னு நிதி ஒதுக்கியிருக்காங்க நிறைய. அந்த நிதியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இலவசங்களை கொடுக்குறதுல வந்து கொடுக்குற முக்கியத்துவம் வந்து நீர் மேலாண்மையிலையோ விவசாயத்திலையோ இவர்கள் தொடர்ந்து அதில் சரியாக பண்ணாததுனால இந்த கேள்வி இயற்கையாக வருது. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜகவோட கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு பட்ஜெட்டை ஓவராலாக பார்க்கணும். நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க,
அதுக்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டுகளில் யூபிஏ ஒரு அரசு, யூபிஏ ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அரசாங்கத்தில் தமிழ்நாடுன்ற வார்த்தை 6 பட்ஜெட்டில் வரவே இல்லை. ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவாங்க இந்த முறை நீங்கள் எல்லா நேரமும் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியான்றதெல்லாம் இருக்குது இல்லை. இவர்களுடைய அரசியல் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ திமுக அவங்க தங்களுடைய இப்போ பண்ணுறாங்க, தனக்கான அதிகாரத்தை தூக்கி தார வைக்கிறாங்க திமுக. இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 படி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்கன்றோம், அதை தூக்கி மத்திய அரசுகிட்ட கொடுத்துட்டு இப்போ பட்ஜெட்டுக்கு ஐயோ அம்மான்னு கத்துறாங்களே இவங்க. என்ன இப்போ நாடகம் ஆடுறாரு மு.க. ஸ்டாலின், மிக தெளிவாக நாடகம் ஆடுறாரு. அந்த திமுகக்கே ஒரு டிஎன்ஏ அது. அவங்க தனக்கான அதிகாரத்தை தான் செய்ய மாட்டாங்க. இதை நாங்கள் அவங்க அதிகாரம் அவங்க எடுத்துட்டாங்கன்னு அழுவாங்க. நம்ம கேட்குறோம்ல சில நேரத்தில், அதுக்கான பதில் இல்லையா? இல்லை, முதல்வர் அவர்களுக்கு பேசும்பொழுது தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு, அதனால நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் செய்திகள் சொல்கிறேன். அது சரியான நடைமுறையா, அணுகுமுறையா? எதிர்ப்பு நீங்கள் எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கீங்க, இப்போ எம்பி இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணணும்? எதிர்ப்பு இப்படி தான் காமிப்பாங்களா? போகலன்னா கொடுத்துருவாங்களா நிதியை? இல்லை, கடந்த 10 ஆண்டுகள்லேயே தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெருசாக வரல. அதுக்கு முந்தின 10 ஆண்டு கேட்கணும்ல. அப்போ நீங்கள் இப்போ அங்கே நீதி ஆயோக்கில் போகலன்னா, முதலமைச்சர் போகலன்னா நிதி கொடுத்துருவாங்கன்னு இருக்கா? எங்கேயாவது இருக்கா? ஸோ அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க சரியில்லை, அவருக்கு புரிதல் இல்லை, அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு. நேற்று கேட்குறாங்க பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிற கைட்லைன் வேல்யூஸை குறைக்கணும், பத்திரப்பதிவு கேட்கும்போது இல்லை அது புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த கேள்வியை புரிஞ்சிக்காமல் வேற ஒன்று பேசுகிறாரு. முதலமைச்சர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற ஒன்று பேசுகிறாரு. இப்போ பட்ஜெட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பட்ஜெட் அதை உட்காந்து ஒவ்வொரு துறை சார்பாக, இப்போ ரயில்வே துறை இருக்குது, ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது, விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது, நீங்கள் என்வாரன்மெண்ட், இப்போ இது மாதிரி ஒவ்வொரு துறையில் சென்ற ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க. இவர்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையோட ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகாரம் இருக்குயா, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்கள் தொகைக்கு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தட்டி கழிப்பாங்க. சட்டப்பேரவையில் ஜி.கே. மணி அவர்கள் கேட்டபோது கூட உங்கள் கூட்டணி கட்சி தான் அகில இந்திய அளவில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நான் கேட்குறது மாநில அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு. அது சொல்லணும்ல. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 அதை வாசிக்க தெரியுமா? அது வாசிக்க தெரியலன்னா தமிழாக்கம் இருக்கிறதுல போய் வாசிக்கணும். அதில் இருக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு என்ன இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கணும். மாநில அரசுக்கு அவருக்கு புரியல, அதை படித்து இந்த அதிகாரம் எனக்கு இருக்கு, அதை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் பீகார் அரசு செய்கிறாங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஆந்திர பிரதேஷ் செஞ்சுருக்காங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தெலுங்கானா செய்கிறாங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜார்க்கண்டு, இவங்க கர்நாடகாலாம் செய்கிறாங்க. அப்போ அதை வாசிக்காமல் அதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் மு.க. ஸ்டாலின். தீர்மானம் போடுறோம் சட்டசபையில், என்ன தீர்மானம்? நான் கேட்குறது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கன்றாங்க. அந்த தீர்மானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? தீர்மானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவார் மு.க. ஸ்டாலின்? படுத்து தூங்குவாரா, இல்லை கொண்டு போய் பத்திரமா அவர் வீட்டில் வச்சுப்பாரா? என்ன பண்ண போகிறீங்க தீர்மானன்றது? இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பார்க்குறாங்க. நிறைய இளைஞர்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, ஒரு மாநில அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. சட்டம் இயற்றத்துக்கான அதிகாரம், நிர்வாகத்துக்கான அதிகாரம் அப்படின்னு அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அதில் மாற்றி அமைக்கணும்னா தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு முடிவெடுக்குமே தவிர மாநில அரசு, மத்திய அரசு எடுக்கணும் அவசியம் இல்லை. இவர்கள் தெரிந்து கொண்டே மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை இங்கே பிரித்தாழும் சூழ்ச்சிக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யையும் ஒரு வன்மமான, அதாவது கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு ஏன் எடுக்கிறீங்க? நீங்கள் யார் கொடுக்கறதுக்கு? சட்டத்தில் இடம் இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். நீங்கள் போய் முதலமைச்சராக உட்காந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் பொய் சொல்லி இந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு ஏன் மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு? அவர் சட்டமன்றத்தில் ஏதாவது நியாயமாக உண்மையை சொன்னாரா? நீங்களே சொல்லுங்கள், ஊடக வேலை சொல்லுங்கள். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 என்ன சொல்லுது? இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 என்ன சொல்லுது? எனி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் டேட்டா கேன் பி எனுமரேட்டட், கலெக்டட். எதுக்கு கலெக்ட் பண்ணுறோம்? எவிடன்ஸையும் டேட்டாவையும் ஃபேக்ட்ஸையும் ஏன் கலெக்ட் பண்ணுறோம்? தற்போது நடைமுறையில் இருக்க அரசு கொள்கைகள் ஏதாவது சரியாக இல்லைன்னா புதிய தரவுகளை வைத்து நீங்கள் அந்த கொள்கைகளை என்ன பண்ணலாம்? மாற்றி அமைக்கலாம். இந்த அதிகாரம் எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு இல்லவே இல்லைன்னு ஏன் ஓடுறாரு மு.க. ஸ்டாலின்? யாருக்கு பயப்படுறாரு? யார் இவருக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறா? எதற்காக இவர் ஓடி போய் ஒளியணும்? சமூக நீதினு பேசக்கூடிய திமுகவா பயப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், சமூக நீதிக்கு பேசிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு? சமூக நீதி சம்பந்தமா தானா கொடுத்துட்டாங்களா கோரிக்கை? அப்படியே தானாவே ஒரு நாள் திடீர்னு காலையில் ஏஞ்சி கலைஞருக்கு ஞானோதயம் கொடுத்தாரு. அதை ஞானோதயம் கொடுத்தாரு, கோரிக்கையே இல்லையா, போராட்டமே இல்லையா? என்னமோ கலைஞர் திடீர்னு ஏஞ்சி ஒரு நாள் நான் இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்னு கொடுத்தாரு. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸ் அமைங்க, விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு அருந்ததியர் மக்கள் மிகப்பெரிய நீண்ட நெடிய நாள் போராடினாங்க. 2008 அது நடந்தது. இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி
தொடர்ந்து போராடிட்டு வந்தது இஸ்லாமிய சமுதாயம். அப்ப திடீர்னு என்னமோ அவர் கொடுத்தாரு என்னன்னா அவருக்கு கொடுக்க வைக்கப்பட்டது. அப்பயும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒன்று அப்பாயின்ட் பண்ணி அவங்க ஒரு சில தரவுகளை வாங்கி அந்த தரவுகள் மூலியமா அதை செஞ்சாங்க. அதுதான் நானும் சொல்றேன். இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு கதை கட்டுவாங்க. இவங்க கொடுக்கல. இவங்க கொடுக்கறதா இருந்தா 1969 இவர் முதலமைச்சர் ஆனார் கலைஞர். 69 யாருக்கு இவர் எந்த விதமான கோரிக்கையோ போராட்டமோ இல்லாம இவங்க கொடுத்ததை ஒன்னே ஒன்று காமிங்க சொல்லுங்க. ஒன்னே ஒன்று காமிங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் விவரமா இருக்காங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. வரலாறு இன்னைக்கு நிறைய இடத்துல இவங்க எழுதுற திராவிட வரலாறு தான் வரலாறு கிடையாது. வரலாறு நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்கும் போது இப்போ கேள்வி வரும்ல, என்னப்பா சட்டநாதன் ஆணையம்னு ஒரு ஆணையம் ஒரு பரிந்துரை பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யாம சொல்லாததானே செஞ்சிருக்காரு 71 கேள்வி வருமா இல்லையா? அதே மாதிரி அம்பாசங்கர் ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைச்சாங்க, அவங்க சில தரவுகள் கொடுத்தாங்க, அதை செய்யாம வேற ஒண்ணுதான் செஞ்சாரு கலைஞர், அப்படிதானே வரும். இப்ப இந்தியாவிலேயே 50% இடஒதுக்கீடு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு. அதை இவரை கொண்டு வந்தார், கலைஞரை கொண்டு வந்தார், திமுக கொண்டு வந்தது இல்ல திராவிட இயக்கத்தோட பெருமை தானே. திமுக கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தார்? யார் கொண்டு வந்தா? சமூக நீதி கத்த வீராங்கனை அதுக்காகத்தானே வீரமணியர்கள். யார் கொடுத்தா சொல்லுங்க. சத்தா பேர் சொல்ல கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதுல 9 ஷெட்யூல்ல போய் வச்சது யாரு? ஸோ இவர்கள் எந்த விதமான கேட்கறதுக்கு திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எல்லளவு கூட சம்பந்தம் கிடையாது. அவருக்கு சமூக நீதினா கிலோ எவ்வளோன்னு கேட்குறவர். சமூக நீதினா அவருக்கு அதோட உண்மையான வரலாறு என்ன, அதற்கு தமிழ்நாடு எவ்வளோ பெரிய வரலாற்று சமமான ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்றதுலாம் அவருக்கு சத்தியமாக புரியல. சுற்றி இருக்கிறவங்க அதில் ஏதோ சொல்றாரு, அதை கேட்டுக்கிட்டு அவர் பட்டு போயிடுறாரு. அந்த இஸ்லாமியர் இடஒதுக்கீடோ அருந்ததியர் இடஒதுக்கீடோ 8 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள டக்குன்னு அமல்படுத்திட்டாங்க. 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்கள் உடனடியாக அமல்படுத்துறதுல என்ன தயக்கமாக இருக்கிறது? ஏன் அவருக்கு ஒரு ஆணையம் அமைச்சாங்க, அந்த ஆணையத்துடைய தரவுகளை கொடுத்து சட்டம் இயற்றாச்சு. உச்சநீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா பெர்டினன்ட் அண்ட் கான்டெம்பரரி டேட்டான்றாங்க. அப்போ பொருத்தமான நிகழ்கால ஒரு தரவு வேணும்னு அவங்க உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. நீங்கள் நிகழ்காலமும் தற்காலிகமான இப்போ நீங்கள் இப்போ நிகழ்காலத்தில் ஒரு டேட்டா கொடுங்க, பொருத்தமான டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் காலம் தாழ்த்துறது? 3 வருஷமா இல்லை சட்டம். நீங்கள் 3 வருஷமா காலம் தாழ்த்துறது யாரு? 3 வருஷமா காலம் தாழ்த்துறது யாரு? பதில் சொல்லாம நான் அடுத்த கேள்விக்கு போக மாட்டேன். 3 வருஷமா காலம் தாழ்த்துறது யாரு? 3 வருஷமாக 3 ஆண்டுகளாக காலம் தாழ்த்துவது யார்? நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு நீங்க ஊடகவியலாளர்னா அப்படியே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க. 3 ஆண்டுகளாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த இன்டர்னல் ரிசர்வேஷன் MBCV விஷயத்துல காலம் தாழ்த்துவது யார்? அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே வர்றது யாரு? மாநில அரசாங்கம் தான். அவ்வளவுதான். சட்ட அமைச்சர் என்ன சொல்றாரு? உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வேறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? உச்ச நீதிமன்றம் சொல்றது இறுதியா இல்ல உயர் நீதிமன்றம் சொல்றது இறுதியா? சட்ட அமைச்சர் அவருக்கு சட்டம் தெரியுமான்றது தெரியல. உச்ச நீதிமன்றம் சொல்றது நியாயமா இறுதியா இல்ல உயர் நீதிமன்றம் சொல்றது இறுதியா? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க? பெர்டினன்ட் அண்ட் கான்டெம்பரரி டேட்டாவை எடுத்துட்டு கொடுங்கன்னு இருக்காங்க. அவர் படிச்சாரா படிக்கலையான்னு தெரியலையே. தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட அமைச்சருக்கு சட்டத்தை தவிர மற்ற எல்லாமே தெரியும். இல்ல ஒரு ராமர் போல நாங்க ஆட்சி செய்ய பயங்கரமா ஆட்சி செய்யறாரு. அது பயங்கரமான வார்த்தைகள், பயங்கரமான சமூக நீதிக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, சட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் சும்மா அரசியலும் சிண்டு முடிதல் வேலை தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன புரியல. உச்சநீதிமன்றம் சொன்னது அவருக்கு வாசிக்க தெரியாதா? உச்சநீதிமன்றம் 10.5% வழக்குல 68வது பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றது சட்ட அமைச்சருக்கு படிச்சு விளங்குறதுக்கு முடியலனாலும் அவர்களுக்கு செக்ரட்டரி இருக்காங்க. செக்ரட்டரி மூலியமா அவர் தெரிஞ்சுக்கலாம். செக்ரட்டரியை படிக்க சொன்னா அதை படிச்சு இதாங்க மீனிங்னு சொல்லுவாங்க. இதை கூட புரிஞ்சுக்க தெரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவர்கிட்ட போயிட்டு என்னத்தை பேசுறது? இப்ப மத்திய அரசாங்கம் நீங்க அழுத்தம் கொடுக்கலாம்ல. நான் கேட்கறது என்னன்னா, மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியது ஏன் மத்திய அரசாங்கத்தை கேட்கணும்? ஜோ, இப்போ உனக்கு வீட்டில் சாப்பாடு வீட்டில் கேட்பீங்களா, ரோட்ல போய் கேட்பீங்களா? ரோட்ல கேட்பீங்களா, வீட்டில் கேட்பீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு உங்க வீட்டுல அம்மா அப்பாவை கேட்பீங்களா இல்ல வெளியே ரோட்ல போய் போறவங்கள்ட்ட கேட்பீங்களா? நம்ம இடத்துல நான் கேட்கறதுக்கு பதிலே வர மாட்டேன். நான் கேட்கறது உங்களுக்கான சாப்பாடு தான் நம்ம கேட்கறோம். அப்ப இங்க அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மாநில அரசு கிட்ட இருக்கு. நான் கேட்கறது 69% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது மாநில இடஒதுக்கீடா மத்திய அரசாங்கத்து இடஒதுக்கீடு? நாம கேட்கிற 10.5% இன்டர்னல் ரிசர்வேஷன் மாநில அரசு இடஒதுக்கீடு கேட்கிறோமா மத்திய அரசு இடஒதுக்கீடு கேட்கிறோமா? அப்ப யார் சட்டம் ஏற்றணும்? யார் சட்டம் ஏற்றணும்? மாநில அரசு. ஏன் அதை செய்ய மாட்டாங்க?
கேள்வி அங்க இருக்கணும். நீங்க ஏங்க செய்யல? நடைமுறையில் இருக்க நாம கேட்கிற இடஒதுக்கீடு மாநில அரசுல கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கேட்கிறோமே தவிர மத்திய அரசுல இருக்கிற இடஒதுக்கீடை பத்தி நம்ம கேட்கல. மாநில அரசுல இருக்கிற இடஒதுக்கீடை கொடுக்கும்போது மாநில அரசாங்கத்தை தான் கேட்க முடியும். மாநில அரசாங்கத்துக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 நம்ம சொல்றோம். அதை மீறி அவங்க வந்து செய்யலன்றது அவங்க தப்பு. அவங்கள நோக்கி கேட்காம உங்கள்ட்ட இப்ப நீ ஜோ பிரிட்டோ கூப்பிட்ட உடனே யாராவது திமுக காரங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாங்களா? ஏங்க இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 10.5 பத்தி பேசணும் வாங்கன்னு கூப்பிடுங்க. இல்ல கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 பத்தி பேசணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? சட்டமன்றத்தில் ஏன் ஸ்டாலின் பொய் சொன்னாரு, உண்மைக்கு புறம்பா பதில் சொன்னாரு, வாங்க பேசுவோன்னு கூப்பிட்டு பாருங்க, யாராவது வராங்களான்னு பார்ப்போம். ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பொய் பேசுறாங்கன்னு. அவங்க பேசுற பொய்யை நாங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறோம். இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சுக்கிட்டு அதை வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இல்லை, இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில் கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்றாரு. பிற்படுத்தப்பட்டவர் ஆணையம் இன்னும் ஒரு வருஷம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. அவங்க சேர்த்து 1.5 வருஷமாவே கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அந்த 1.5 வருஷங்கிறது திமுக ஆட்சி மாறினா கிடைச்சிருங்கிற அந்த அது வந்து இந்த அரசுக்கு தான் அந்த மாதிரி அவமானம். அது கேலியா சொல்றாரு மருத்துவ ஐயா. கேட்கறதான் கேட்குறீங்க, 1.5 வருஷம் கேட்க வேண்டியது ஏன் 1 வருஷம் கேட்குறீங்க? இல்லை, திமுக மாறினா வந்து கிடைச்சிருமா? இல்லை, நான் கேட்கறது முதல்ல திமுக கொடுக்குறது ரெடியான்னு கேட்போம். நீங்க ஏன் யூகத்துக்கு போனீங்க? முதல்ல திமுக கொடுக்குறது ரெடியா இருக்காங்களா இல்லைன்னு கேட்போம். கேட்கறது கேட்க வேண்டியதுன்னா 1.5 வருஷம் கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஆட்சியில் இருக்க மாட்டீங்கன்றத மருத்துவ ஐயா இன்டைரக்டா சொல்றாங்க. அது ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு புரியுதா புரியலையானே தெரியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருந்தாரு. வன்னியர்கள் மீது திமுகவிற்கு ஏன் இந்த வன்மம் அப்படின்னு. பல்வேறு ஜாதிகள், எந்தெந்த ஜாதியினர், எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறது வன்னியர்கள் தான். 23 எம்எல்ஏக்கள், 17.50% நினைக்கிறேன். நியாயமாக பார்த்தா 6 அமைச்சர்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் 3 அமைச்சர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தியாக குறிப்பிட்டிருக்காரு. இது என்ன விதமான அரசியல்? நீங்கள் தான் சொல்லணும். ஒரு மக்கள் தொகை கணக்குக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலன்னா அது என்ன, யார் தப்பு? அது சமூக நீதியா சமூக அநீதியா? சமூக நீதியா சமூக அநீதியாங்க? கணேசன் அவர்களை 35ஆவதாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் கடைசியில் புரோட்டோகால்ல எங்கே இருக்காங்க? அவங்க 31, 33, 34 இருக்காங்க. இது சமூக நீதியா? இல்லை, அந்த பட்டியலில் வன்னியர்கள் மட்டும் சொல்லலை, ஒரு நாடார்களை சொல்ல எல்லாரையுமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2 எம்எல்ஏ உள்ள ஒரு சமுதாயத்துக்கு 2 அமைச்சர்கள், 2 எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு சமுதாயத்துக்கு 2 அமைச்சர்கள். ஆனால் 23 எம்எல்ஏ இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு 3 அமைச்சர். அப்போ என்ன அது? இப்போ யார் அது? சமூக நீதியா சமூக அநீதியன் கேட்பாங்கல்ல, பொதுமக்கள் பார்க்குறாங்கல்ல, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பார்ப்பாங்கல்ல. சமூக நீதி மேலே அக்கறை உள்ளவர்கள், சமூக நீதி மேலே பற்று உடையவர்கள், சமூக காக்கப்பட வேண்டும்ன்றவங்க பார்ப்பாங்கல்ல. என்னடா 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க சட்டமன்றத்தில் ஒரு சமுதாயத்துக்கு, ஆனால் அவங்க 2 பேருமே அமைச்சராக இருக்காங்க. 23 எம்எல்ஏ இருக்காங்க ஒரு சமுதாயம், அவங்களுக்கு 3 அமைச்சர் தான் கொடுத்துருக்கீங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு என்னங்க நீங்கள் புரோட்டோகாலில் 34, 33, 31 ஏன் அவங்களுக்கு 2வது 3வதுலாம் கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு கொடுக்குற அமைச்சர்லாம் பாருங்க, தொழிலாளர் நலத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, ஏன் இதெல்லாம் வேற யாரும் பார்க்கக்கூடாதா? அவங்க வந்து நிதி அமைச்சர் ஆகக்கூடாதா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வர ஒரு எம்எல்ஏ வந்து அமைச்சர் ஆகணும்னா நிதி அமைச்சராகவோ, நீர் மேலாண்மை அமைச்சராகவோ, இல்லை விவசாயத்துறை அமைச்சராக ஏன் வரக்கூடாது? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலித் கட்சிகளே இந்த கேள்வி கேட்கலையே. அதான் அவங்க கேட்க, சமூக நீதி மேலே அக்கறை உள்ள நாங்கள் கேட்குறோம். சமூக நீதி மேலே அக்கறை உள்ள நாங்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு சமுதாயத்தை எப்படி இந்த திமுக அரசு ஏமாற்றி இருக்கிறது, அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை, அதிகாரத்தை, உரிய இடப்பங்கீடை வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் இவங்க கொடுக்கல. இடஒதுக்கீட்டை இவங்க மாற்றி அடைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரே ஒரு நடவடிக்கை கூட இந்த திமுக அரசு செய்யலை அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த திமுக அமைச்சரவையில் வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த நேரத்தில் வன்னியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மற்ற இன்னும் வேறு பல சமூகத்தினர் புறக்கணிக்கப்படுறாங்க. உண்மை தான், நீங்கள் பேசி பார்த்தாலே தெரியும். இல்லை, நீங்கள் அதனால தான் மருத்துவரையா வெறும் வன்னியர்களுடைய டேட்டா மட்டும் சொல்லலை, எல்லா டேட்டாவையும் சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய பார்வையில் வந்து அது மட்டும் தான் தெரியுமே தவிர மற்ற எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு சமூக நீதி பார்வை இருக்குன்னு அர்த்தம். இல்லை, இந்த நேரத்தில் கேட்கறதுக்கான காரணம் இந்த நேரம் இல்லைங்க, 1980 கேட்குறோங்க. 1980 ஜூலை மாதம் வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து போராடிட்டு வரோம். 21 பேர் உயிரிழந்திருக்கோம். ஒரே ஒரு தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை நீங்கள் உங்கள் வரலாறு நடந்துட்டு பேசுகிறீங்க. 21 பேர் மரணம் அடைஞ்சாங்க, சுட்டு கொண்டாங்களா? அதை பற்றி பேசணுமா இல்லையா? தமிழகத்தில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக இந்த மாதிரியான போராட்டங்கள், இத்தனை உயிரிழப்புகள், இத்தனை பொருளாதார இழப்புகள் வேற எங்கேயாவது நடந்திருக்கா? நடக்கலல்ல. அப்போ அதை பற்றி நம்ம பேசணுமா வேணாமா?
நீங்கள் அதை பற்றி பேசாமல் கன்வீனியண்ட்டாக இப்போ ஏன் கேட்குறீங்கன்னா உங்களுடைய சமூக நீதி பார்வையில் குறைபாடு. உங்களுடைய பார்வை கிட்ட பார்வையாக இருக்குது, தூர பார்வை, வரலாற்று பார்வை இல்லை. உங்களுடைய பார்வை ஒரு குறுகிய பார்வை. உங்களுடைய பார்வை தமிழக அரசுக்கு சார்புடைய பார்வைன்றதான் என்னோட குற்றச்சாட்டு. இல்லை, விகடனில் என்ன முன்வைக்கிறாங்கன்னா இப்போ கேட்கறதுக்கான காரணம் துரைமுருகன் ஆயிரம் காரணம் யார் வேணா இருக்குங்களேன். அவங்க 1000 பேசுவாங்க. அவங்களுடைய கலர் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தாங்கன்னா அந்தந்த கலர்ல தான் தெரியும். இல்லை, துரைமுருகனை துணை முதல்வரா அறிவிக்கணும், அதுக்கான அழுத்தமாக தான் கொடுக்கணும். எங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கறது எங்களுடைய வேலை, புரியுதுங்களா? நாங்கள் போய் இவங்க திமுக மாதிரி நாங்கள் சிண்டு முடிய மாட்டோம். சிண்டு முடிகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. சிண்டு முடிவதெல்லாம் யாருடைய பழக்கம்? திமுகவுடைய பழக்கம். நாங்கள் கேட்குறது சாமானிய எளிய மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும். இந்த திமுக அரசு நடத்துகிற இந்த நாடகத்தை, இந்த என்ன சொல்றது, உரிய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்காதது, அதிகாரத்தை கொடுக்காதது, பிரதிநிதித்துவத்தை படுத்தப்படாது, இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்றோம். இது மூலியமா மக்களுக்கு விளக்கம் கேட்பாங்கல்ல. கேள்வி எப்படா ஒரே ஒரு இவ்வளவு அமைச்சர்கள் இருக்காங்கன்னா எப்படா மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் இருக்காங்களான்னு கேள்வி வருமா வராதான்? இப்போ பார்க்குறவங்க கூட கேட்பாங்க, என்னப்பா ஜோ பிரிட்டோ இவ்வளோ விவரம் தெரிஞ்சவர் எம்எல்ஏ பட்டியலை சொல்லி அமைச்சர் பட்டியல் சொல்கிறாங்க, அதில் 17.5ன்னு ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுகிறாரு, இன்னும் மற்ற சமுதாயத்தை பற்றி பேசலைன்ற ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு மட்டும் பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்காரு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பர்சன்டேஜ் போடல, முக்குளத்தோருக்கு முக்குளத்தோருக்கு பர்சன்டேஜ் போடல, நாடார்களுக்கு பர்சன்டேஜ் போடல, முதலியார்களுக்கு பர்சன்டேஜ் போடல, இசைவாளர்களுக்கு பர்சன்டேஜ் போடலன்னு கேட்பாங்கல்ல. பாக்குறவங்க கேட்கும்போது ஒரு ஜோ பிரிட்டோ கேட்கும்போது தெளிவாக ஒரு விஷயத்த கேட்டாரு, மற்ற விஷயத்த கேட்காம விட்டாருன்னு வரும்ல. கேட்டா பொதுவாக கேட்கணும். இது வந்து துரைமுருகன் சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு நான் கேட்கறது, நாங்க இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசுறோம். நீங்க இதை திமுகவை பத்தி பேசணும்னா திமுக போய் கேட்கணும். அது யாரு? நாங்க கேட்கறது இடஒதுக்கீடு. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, தமிழக அரசு செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இடஒதுக்கீட்டில் மாற்றி அமைக்கணும், இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா அதுக்கான செய்ய வேண்டிய வேலை, தரவுகளை எடுக்க வேண்டிய வேலை, நிகழ்கால தரவு, பொருத்தமான தரவு எடுக்க வேண்டியதை உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதை செய்ய வேண்டியது மு.க. ஸ்டாலின். அதை தட்டி கழிக்கிறது மு.க. ஸ்டாலின். அவர் பயந்து சமூக நீதி பற்றி பேச மாட்டாரு. அவர் தன்னுடைய அதிகாரத்தை மத்திய அரசுக்குன்னு சொல்லி மடைமாற்றாரு. இப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் இதை பற்றி தான் பேசுகிறோம். இல்லை, பாமகவுக்கும் திமுகவுக்குமான உறவு பாலமா துரைமுருகன் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்கறதுனால ஒரு தடவை சொல்லிட்டேன் நான். திருப்பி நீங்கள் உங்களோட உள்நோக்கம் என்னன்றது தெளிவாக நீங்கள் தனியாக கேள்வி கேட்டுங்க, தனியாக பேசிங்க. அப்படின்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்றது. உங்களுக்கு தேவையான கேள்வி வேறு ஏதாவது கேட்கணும், சிண்டு முடியணும்னா முடிங்க. அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சுட்டு சிண்டு முடியணும்? நீங்கள் யாரையாவது கூப்பிட்டுட்டு திமுக யாரையாவது கூப்பிட்டு வச்சு கேட்கலாம்ல, என்ன கூப்பிட்டு வச்சு ஏன் கேட்கணும்? இந்த மாதிரி சிண்டு முடிகிற வேலையை எத்தனையோ ஊடகவியலாளர் ட்ரை பண்ணிட்டாங்க. இது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண நீங்கள் சிங்சா அடிக்கணும்னா அடிங்க, திமுக நேரடி அடிங்க. அது எதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வச்சுட்டு அடிக்கணும்? உங்களுக்கு திமுக வந்து நீங்க எப்படி அதிகாரம் நீங்க கேட்கறது எப்படி கேட்கணும்ப்பா? திமுகவில் காலங்காலமா உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு கொடுக்காம யாரோ ஒருத்தவங்களுக்கு சொந்த மாவனுக்கு கொடுக்குறாங்கப்பா. அந்த திமுக தொண்டர்களுக்கே தெரியும். அதை நீங்க சொல்லிதான் தெரியணும் இல்லை, அது ஏன் நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை. உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விவாதத்தை மாற்றணும், இந்த பேட்டியை வேற எங்கேயோ கொண்டு போகணும்னா அது நடக்காது. நான் தெளிவாக சொல்றேன், இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவது தான் எங்களுடைய வேலை, சமூக நீதியை பற்றி பேசுவது தான் எங்களுடைய வேலை. மருத்துவர் ஐயா அவர்கள் காலங்காலமாக இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஏதோ இன்னைக்கு கேட்கல, கிட்டத்தட்ட 45 ஆண்டுகால போராட்டம் இது. உரிய பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கிடைக்கணும், அந்த சமுதாயம் கல்வி அளவிலும் வேலைவாய்ப்பு அளவிலும் முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதை செய்யாமல் தட்டி கலக்கும் திமுகவை நாங்கள் பொதுமக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துவோம். கட்சி ஆரம்பிச்சு 36 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு அப்படின்னு பாமக. அது கடுமையாக உழைத்த ஒரு தலைவர், ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மக்கள் தலைவர், சமூக நீதி போராளிகளுடைய ஆதங்கம், அதான் உண்மை. ஏன்னா எல்லாருக்கும் புரியணும், தமிழ்நாட்டு வரலாற்றில் எல்லாருக்கும் அதிகாரம் கிடைத்து விடவில்லை. அதிகாரத்தை ஒரு சிலரே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதிகமாக குறைவான இருக்கிறவங்க அதிக பிரதிநிதித்துவம் வச்சிருக்காங்க. அப்போ இதை மக்களுக்கு புரிய வைக்கணும்னா அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. இத்தனை ஆண்டு காலமாக ஐயா போராடிய போராட்ட வாழ்க்கைக்கு அவர் இந்த மக்கள்கிட்ட விடுக்கிற ஒரு கேள்வி அது. மிக்க நன்றி. மிக்க நன்றி.